பஞ்சாபில் இருந்து கிளம்பிய சரக்கு ரயில் ஜம்மு காஷ்மீரின் செனாப் ரயில் பாலத்தை கடந்து அனந்த்நாக் சென்றடைந்தது. இதன் மூலம் செனாப் பாலத்தை கடந்து காஷ்மீருக்குள் நுழைந்த முதல் சரக்கு ரயில் என்ற பெருமையை பெற்றது. இனி காஷ்மீரின் வளர்ச்சியும் வளமையும் மேம்படும் என பிரதமர் மோடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலின் போது இருவர் என்னை அணுகினர். மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 160 வெற்றி பெறச் செய்வதாக கூறினர். ஆனால் நானும் ராகுலும் அதை ஏற்க மறுத்துவிட்டோம் என தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சித் தலைவர் சரத் பவார் கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் முடிந்து இத்தனை மாதங்களுக்கு பின் தன்னிடம் யாரோ பேரம் பேசியதாக சரத் பவார் இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் கமிஷன் மீது ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் பவாரின் பேச்சு அதை நியாயப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னவிஸ் விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா தேர்தல்களில் முறைகேடு நடந்ததாக கூறும் காங்கிரஸ் எம்பி ராகுல் அது குறித்த உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். இல்லையென்றால் தவறான தகவல்களை பரப்பியதற்காக நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்திய தேர்தல் கமிஷன் மீண்டும் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை நம்பவில்லை என்றால் முதலில் உங்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என ராகுலுக்கு பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா வலியுறுத்தியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பாகிஸ்தானுக்கு சொந்தமான 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்று இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் தெளிவான அரசியல் உறுதிப்பாட்டால் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றது. விமானப்படைக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கம்பன் விருது விழாவில் பேசிய வைரமுத்து கடவுள் ராமன் பற்றி பேசியது சர்ச்சையானது. வைரமுத்து தனது புத்தியை காட்டிவிட்டார். அவர் தமிழர்களிடமும் இந்துக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் என்னை வெற்றி பெற வைத்தால் இலவசமாக ஏதேனும் தருகிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இலவசத்தை காட்டி நம்மை ஆள்பவர்கள் கூடுதல் உரிமை எடுக்க விடக்கூடாது என ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளார். திருப்பூர் அருகே சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டிக் கொன்றவரை என்கவுண்டரில் சுட்டுத் தள்ளியது மாபெரும் தவறு. என்கவுண்டர் செய்வது உண்மையை மறைப்பதென காங்கிரஸ் MP கார்த்திக் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதித்து நெருக்கடி கொடுக்கும் சூழலில் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு மக்கள் அனைவரும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பினால் அவர்கள் அப்பட்டமான தேச துரோகிகள். மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்கும் தாவேகவின் 2வது மாநில மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் மட்டுமே பேசுவார். ஏர்போர்ட்டில் இருந்து மாநாடு நடக்கும் இடம் வரை விஜய்க்கு எந்த வரவேற்பும் அளிக்கப்படாது என போலீசாருக்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்துள்ளார். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் உரிய விளக்கங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. திமுக அரசின் 2.0 ஆட்சியில் இன்னும் வேகமான வளர்ச்சியை கொடுப்போம். மக்கள் ஆதரவுடன் எங்கள் பயணம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாட்டிலேயே தமிழகம்தான் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கிறது. 11.19% பொருளாதார வளர்ச்சியுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறது. கல்வியும் மருத்துவமும் திமுக அரசின் இரு கண்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்று சேலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, திமுக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்பது இன்னும் 8 மாதத்தில் தெரியும். அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கூறினார். பொதுமக்கள் தெய்வமாக கருதும் எம்ஜிஆர் குறித்து பேசிய திருமாவளவன் அரசியலில் காணாமல் போய்விடுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் என்னிடமில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒரு ஜாதிக்குள் சுருக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2026 ஆகஸ்ட் வரை பாமகவின் தலைவராக அன்புமணி தொடருவார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரை அவரே தலைவராக தொடருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். தொண்டர்கள் விருப்பப்படி மெகா கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் என பொதுக்குழுவில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். அன்புமணி நடத்திய பொதுக்குழு குறித்த நிருபர் கேள்விக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க OPSக்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்க முயற்சி நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
தோல்வி பயம் காரணமாக தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. பீகார் தேர்தலில் இதற்கு மக்கள் நிச்சயம் பாடம் கற்பிப்பார்கள் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். சமஸ்கிருத மொழி அறிவு மற்றும் உணர்வு வெளிப்பாட்டின் காலத்தால் அழியாத ஆதாரமாக விளங்குவதாக உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதன் தாக்கத்தை பல்வேறு துறைகளில் காணலாம் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த ரக்ஷா பந்தன் விழாவில் பிரதமர் மோடியின் கையில் பள்ளி குழந்தைகள் ராக்கி கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். அதனை மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் மூவர்ண கொடி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்றோர் மிக நீளமான பிரம்மாண்ட தேசிய கொடி ஏந்தியபடி பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டனர். ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சந்திப்பு நடைபெறும் என டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் வரும் 15ஆம் தேதி நேரில் சந்தித்து பேச உள்ளதை இந்தியா வரவேற்கிறது. இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், அங்கு அமைதி திரும்ப வேண்டுமென இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்தித்து பேச உள்ளனர். ஆனால் உக்ரைனுடன் ரஷ்யா நேரடி பேச்சு நடத்தாமல் அமைதி சாத்தியப்படாது. எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விட்டுத்தர மாட்டோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பாகிஸ்தானுக்கு சொந்தமான 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்று இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. திமுக அரசின் 2.0 ஆட்சியில் இன்னும் வேகமான வளர்ச்சியை கொடுப்போம். மக்கள் ஆதரவுடன் எங்கள் பயணம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாட்டிலேயே தமிழகம்தான் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கிறது. 11.19% பொருளாதார வளர்ச்சியுடன் தலைநிமிர்ந்து நிற்கிறது. கல்வியும் மருத்துவமும் திமுக அரசின் 2 கண்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்று சேலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, திமுக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்பது இன்னும் 8 மாதத்தில் தெரியும், அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கூறினார். பொதுமக்கள் தெய்வமாக கருதும் எம்ஜிஆர் குறித்து பேசிய திருமாவளவன் அரசியலில் காணாமல் போய்விடுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் என்னிடமில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒரு ஜாதிக்குள் சுருக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2026 ஆகஸ்ட் வரை பாமகவின் தலைவராக அன்புமணி தொடருவார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரை அவரே தலைவராக தொடருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னை பற்றி பக்கம் பக்கமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ராமதாஸின் பெயர் கெட்டுவிடும் என்பதால் அதை தாங்கிக் கொள்கிறேன். அவரிடம் 40 முறைக்கு மேல் பேசிவிட்டேன். தற்போது பாமகவை வழி நடத்தும் வகையில் ராமதாஸ் இல்லை. எல்லோரையும் விட எனக்கு அதிக வலி உள்ளது. நான் தூங்கிய பல நாட்கள் ஆகிறது என பொதுக்குழுவில் அன்புமணி பேசினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். தொண்டர்கள் விருப்பப்படி மெகா கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் என பொதுக்குழுவில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். அன்புமணி நடத்திய பொதுக்குழு குறித்த நிருபர் கேள்விக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக மாநில கல்விக் கொள்கையை யாரும் விமர்சிக்க வேண்டாம். இதனால் என்ன பலன் என்பதை ஆராய்ந்து எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும் என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க OPSக்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் O பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்க முயற்சி நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தோல்வி பயம் காரணமாக தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. பீகார் தேர்தலில் இதற்கு மக்கள் நிச்சயம் பாடம் கற்பிப்பார்கள் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். சமஸ்கிருத மொழி அறிவு மற்றும் உணர்வு வெளிப்பாட்டின் காலத்தால் அழியாத ஆதாரமாக விளங்குவதாக உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதன் தாக்கத்தை பல்வேறு துறைகளில் காணலாம் என்றும் கூறியுள்ளார்.
டெல்லியில் நடந்த ரக்ஷா பந்தன் விழாவில் பிரதமர் மோடியின் கையில் பள்ளி குழந்தைகள் ராக்கி கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். அதனை மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து வாக்குகளை திருடியது உண்மை என உறுதிமொழி பத்திரத்தில் ராகுல் கையெழுத்திட்டு தர வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இந்தியாவுக்கு அமெரிக்கா அநியாய வரி விதிப்பதன் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் இருக்கலாம் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சந்தேகம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சந்திப்பு நடைபெறும் என டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அஜர்பைஜான் ஆர்மேனியா இரு நாடுகளின் மோதலை நிறுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டுமென இரு நாட்டு தலைவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரதமர் மோடிக்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்தார். இது ஒற்றுமை, நட்பு மற்றும் பயனுள்ள முடிவுகளை தரும் ஒரு கூட்டமாக இருக்கும் என்றார். டெல்லி முழுவதும் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. சாஸ்திரி பவன், ஆர்கேபுரம், மோடி பார்க், இத்வாய் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை கொட்டியது. டெல்லியில் பலத்த மழை காரணமாக வானிலை சீராக இல்லாததால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 105 விமானங்கள் தாமதமாக வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் அகல் நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணமடைந்தனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி செலவு 76,500 கோடி ரூபாய் அதிகரிக்கக்கூடும் என SBI ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசி மாவட்டத்தில் 3வது நாளாக ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுகிறது. மக்களுக்கு மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன. 7 என்ஜின்கள் மற்றும் 354 பெட்டிகளை கொண்ட நாட்டிலேயே மிக நீளமான ருத்ராஸ்திரம் என்ற சரக்கு ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்தது. 4.5 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த ரயில் இயக்கப்படுவதால் கணிசமான நேரத்தை மிச்சப்படுத்தும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கும் திட்டத்தை நிறுத்தியதாக பரவும் தகவலுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு கொள்முதல் செயல்முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து வருவதாக விளக்கம் அளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து கோவை வந்த விமானத்தின் பைலட் அறையில் மர்ம நபர்கள் லேசர் லைட் அடித்துள்ளனர். இது தொடர்பான கட்டுப்பாட்டு அறையின் புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவசர கால பயன்பாட்டுக்கான 4 மருந்துகளுக்கு மத்திய அரசு விலை உச்சவரம்பு நிர்ணயம் செய்துள்ளது. இதேபோல் பலி நிவாரணி, நுண்ணுயிர் எதிர்ப்பி உள்ளிட்ட 37 மருந்துகளுக்கு சில்லறை விலை நிர்ணயம் செய்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,50,590 ரூபாய் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். பார்லிமெண்ட் லோக்சபாவில் பாஜக எம்பி நடிகர் ரவி கிஷன் சமோசாவின் அளவுகள் குறைந்து அதன் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமோசா பிரச்சினையை எழுப்பியிருந்தார். இதனால் அவர் மீது கடும் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளது. இந்திய குடியுரிமையை கைவிட்டு வெளிநாட்டு குடியுரிமையை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தங்கள் குடியுரிமையை கைவிட்டதாக மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் சண்டில் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பெட்டிகளுடன் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயில்வே ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவ்வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களை 146 கோடி இந்திய மக்கள் புறக்கணித்தால் என்ன ஆகும் என அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ராஜ்யசபா எம்பி அசோக் குமார் மிட்டல் கடிதம் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிரிழந்த வாடிக்கையாளரின் டெபாசிட் கணக்குகள், லாக்கர் டெபாசிட்கள், பாதுகாப்பில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை கேட்டு குடும்பத்தினர் விண்ணப்பித்தால் 15 நாட்களுக்குள் அனைத்தையும் உரியவரிடம் வங்கிகள் ஒப்படைக்க வேண்டுமென ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள ஹரி நகரில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உடல் நசுங்கி பலியாகியுள்ளனர். மீட்பு பணி மற்றும் போலீஸ் விசாரணை நடக்கிறது. டெல்லி விகாஸ் மார்க்கில் உள்ள
கோஸ்மோஸ் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 11 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து டெல்லி போலீசார் விசாரிக்கின்றனர். உத்தரகாசியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் இதுவரை 816 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் தாராளி என்ற பெயரில் ராணுவம், தேசிய மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதித்து நெருக்கடி கொடுக்கும் சூழலில் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு மக்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என சரத்பவார் கூறியுள்ளார். மத்திய அரசின் தெளிவான அரசியல் உறுதிப்பாட்டால் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றது. விமானப்படைக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தேசிய புதிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பியடித்து தமிழக கல்விக் கொள்கையாக திமுக அரசு அறிவித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். MP பதவியை விட விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் என்ற பெருமையே போதும், கடைசி வரை அவரது மகனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என கேப்டன் பிரபாகரன் படத்தின் ட்ரெய்லர் மறு வெளியீட்டு விழாவில் விஜயபிரபாகரன் கண்ணீர் மல்க பேசினார். நாட்டு மக்களிடையே அன்பும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நற்பண்புகளும் மேலோங்க ரக்ஷாபந்தன் பண்டிகை வழிகாட்டட்டும் என GK வாசன் வாழ்த்து தெரிவித்தார். பாமக பொதுக்குழுவை நடத்தலாம் என ஹைகோர்ட் தீர்ப்பளித்திருப்பது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி. பொதுக்குழுவுக்கு தடையில்லை, திட்டமிட்டபடி இன்று பொதுக்குழு நடக்கும் என நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். உரங்களுடன் பிற இடுபொருட்களையும் வாங்க விவசாயிகளை கட்டாயப்படுத்தக்கூடாது என அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் உரங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை எனும் நிலையை உருவாக்குவதுதான் அதிமுகவின் லட்சியம். தேர்தல் நேரத்தில் அதற்காக நிறைய திட்டங்களை அறிவிப்போம் என விருதுநகர் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். பாமக பொதுக்குழு கூட்டம் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தின் மேடையில் பாமக நிறுவனர் ராமதாசுக்காக இருக்கை ஒன்று காலியாக விடப்பட்டது. பேனரிலும் ராமதாஸ் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. நம் நாட்டை 100 ஆண்டுகளாக ஒன்றிணைத்த அழகிய பாரம்பரியமான ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடுவோம். பாரதத்தின் புனித பாரம்பரியத்தை நாம் போற்றுவோம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரக்ஷாபந்தன் வாழ்த்து கூறியுள்ளார். திமுகவின் இலக்கிய அணி தலைவராக சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா நியமிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தில் 75% பணிகள் முடிந்தன. மீதமுள்ள 25% பணிகளை முடிக்காததால் பல ஏரிகள் வறண்டு கிடப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்கும் தாவேகவின் 2வது மாநில மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் மட்டுமே பேசுவார். ஏர்போர்ட்டில் இருந்து மாநாடு நடக்கும் இடம் வரை விஜய்க்கு எந்த வரவேற்பும் அளிக்கப்படாது என போலீசாருக்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பினால் அவர்கள் அப்பட்டமான தேச துரோகிகள் என்பது ஊர்ஜிதமாகிவிடும் என பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை ஹைகோர்ட் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சனிக்கிழமை என்பதால் ஏற்கனவே அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்குள் படுக்கை இருக்கை வசதியுடன் கூடிய 110 புதிய சொகுசு பஸ்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 75,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,445 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் உலா வந்த பாகுபலி யானை சுமார் அரை மணி நேரம் சாலையோரம் நின்றதால் போக்குவரத்து பாதித்தது. வாகன ஓட்டிகள் கூச்சலிட்டதால் யானை அங்கிருந்து வெளியேறியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோரம் இருந்த குடிசை வீட்டிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் வீட்டருகே கட்டியிருந்த 2 மாடுகள் உயிரிழந்தன. ஊத்தங்கரை போலீசார் விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த கார் மீது லாரி மோதியதில் பக்தர்கள் 3 பேர் பலியாகினர்.
ஆந்திரா நெல்லூர் மாவட்டம் சாகோலு அருகே கார் சென்றபோது விபத்து நடந்தது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா தேவஸ்தான அறங்காவலர் குழுவை கலைத்துவிட்டு அதில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணா. திருப்பூர் அனுப்பர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதுடன் மாணவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை கையாள்வதில் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சரியான திட்டமிடல் இல்லாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 20 முஸ்லிம் வேட்பாளரை திமுக அறிவிக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்புவதாக அம்மாப்பள்ளி தைக்கால் வளாகத்தில் நடைபெற்ற பாபநாசம் வட்டார ஜமாஅத் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சன்வாஸ் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலியானார்கள். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையில் நிகிதா முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியதால் அஜித் மீது நிகிதா அளித்தது பொய் புகாராக இருக்கலாம் என சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. தாம்பரம் சானிட்டோரியம் வளாகத்தில் 115 கோடி மதிப்பில் 400 படுக்கைகள் 6 தளங்களுடன் கட்டப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைமை அரசு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். போதைப் பொருட்கள் எதிர்ப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் மாரத்தான் ஓட்டம் நடந்தது. வேலூர் எஸ்பி மயில் வாகனன் மாரத்தானை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளம் கிராமத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உடல் கருகி பலியானார்கள். திருச்சி லால்குடி அருகே காரும் பைக்கும் மோதிய விபத்தில் 3 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த மேலும் சிலர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நகர்ப்புற மற்றும் மெட்ரோ பகுதிகளில் புதிய கணக்கு தொடங்கும் நபர்களின் மாதாந்திர மினிமம் பேலன்ஸ் தொகையை 50,000 ரூபாயாக ஐசிஐசிஐ வங்கி உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு பழைய மினிமம் பேலன்ஸ் தொகை தொடரும் என்றும் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் தெருக்களுக்கே சென்று நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். நாள் ஒன்றுக்கு தோராயமாக 3000 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. ஒட்டுண்ணி நீக்க மருந்தும் செலுத்தப்பட்டு நாய்களுக்கு அடையாள மை வைக்கப்படுகிறது. தமிழகம் முழுதும் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள குடிக்கம்பங்களை அகற்றும்படி ஐகோர்ட் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து இதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. ராமேஸ்வர மீனவர்கள் 14 பேர் சமீபத்தில் சிறை பிடிக்கப்பட்ட நிலையில் மேலும் 8 தமிழக மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படை படகுடன் சிறை பிடித்துள்ளது. வேலூரில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. இதில் மாநிலம் முழுதும் 2000 உடற்கல்வி ஆசிரியர்களை அரசு உடனே நியமிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் தேர்தலில் போட்டியிடாத 22 அரசியல் கட்சிகளின் பெயர்களை பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பெயர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெறுவோரை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பலியான 3 பேரின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லையில் செயல்படும் இரும்பு பட்டறைகளில் விவசாய பயன்பாட்டுக்கான ஆயுதங்களை தவிர அரிவாள், கத்தி உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தும் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் உரிய விளக்கங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் ஆவணி அவிட்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிவர். ஆவணி அவிட்டமான இன்று கோவையில் பூநூல் மாற்றும் வைபவம் நடந்தது. ஏராளமானோர் பங்கேற்றனர்.
சிராவண பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி திருமலை கோவிலில் சிரவண உபகர்மா நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஸ்ரீ வராக சுவாமி கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை அழகர் கோவில் ஆடி பெருந்திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள தோரணமலை முருகன் கோயிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். மாமன் படத்தில் சூரிக்கு ஜோடியாக நடித்த ஐஸ்வர்யலட்சுமி சில தினங்களுக்கு முன் சூரியின் சொந்த ஊரான மதுரை ராஜாக்கூருக்கு சென்றுள்ளார். அவரது ஊர், குலதெய்வ கோயில் மற்றும் உறவினர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்துள்ளார். அதை இன்ஸ்டாவில் நெகிழ்ச்சியுடன் ஐஸ்வர்யலட்சுமி பதிவிட்டுள்ளார். ஆவணி அவிட்டம் முன்னிட்டு யஜூர் உபாகர்மா எனும் பூநூல் அணியும் வைபவம் காரமடை அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாத பெருமாளுக்கு பூநூல் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெரியகுளம் பாம்பாற்று ராமபக்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஆடி பௌர்ணமி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முத்தங்கி அலங்காரத்தில் அருள் பாலித்த ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பேஸ்புக்கில் நட்பாக பழகிய பெண்ணிடம் மும்பையைச் சேர்ந்த 80 வயது முதியவர் ஒருவர் 2 ஆண்டுகளில் சுமார் 9 கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். ஆன்லைன் காதல் மோசடியில் சிக்கி ஏமாந்த முதியவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 4 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை கடத்த முயன்ற லட்சுமி என்ற பெண்ணை அங்கிருந்த பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்திற்குள் பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் காளிமுத்துவை புவனகிரி போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரும் உயிரிழந்து விட்டார். நிலவை முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர்களில் ஒருவரான ஸ்மிலின் ஜிம் லவெல் இறந்தார். அவருக்கு வயது 97. அவருடைய மறைவுக்கு நாசா விண்வெளி மையம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நிலவில் மனிதன் நிரந்தரமாக வாழும் சூழ்நிலையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 2030க்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க நாசா திட்டமிட்டுள்ளது. நகைச்சுவை நிகழ்ச்சி தொகுப்பாளர் கபில் சர்மா கனடாவில் நடத்தும் உணவக திறப்பு விழாவிற்கு நடிகர் சல்மான் கானை அழைத்ததாலேயே குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் தெரிவித்துள்ளது. 50வது பிறந்தநாள் கொண்டாடும் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு நடிகர் சிரஞ்சீவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெலுங்கு சினிமாவின் பெருமையான உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் உருவான சிறை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சோசியல் மீடியாவின் வழியே வெளியிட்டார். ராம்கோபால் வர்மா இயக்கிய முதல் படம் சிவா. இளையராஜா இசையில் நாகார்ஜுனா, அமலா, ரகுவரன் நடித்தனர். 1989 வெளியான இப்படம் தெலுங்கில் மட்டுமல்லாது தமிழிலும் உதயம் என்ற பெயரில் வெளியாகி வெற்றி பெற்றது. 36 ஆண்டுகளுக்கு பின் இந்த படத்தை 4K தரத்தில் ரீ-ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் படத்தில் வரும் ஏஜென்ட் டீனா கதாபாத்திரத்தை மையப்படுத்திய கதையை வெப் சீரிஸாக உருவாக்க இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் முடிவு செய்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றிலும் இதனை அவர் உறுதிப்படுத்தினார். முன்னாள் கவர்ச்சி நடிகையான டிஸ்கோ சாந்தி 28 ஆண்டுகளுக்கு பின் படத்தில் நடித்துள்ளார். இன்னாசி பாண்டியன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், அவரது சகோதரர் எல்வின் நடிக்கும் படம் புல்லட். அமானுஷ்ய ஆக்ஷன் த்ரில்லர் கதையில் உருவாகியுள்ள இதில் மந்திரவாதி வேடத்தில் டிஸ்கோ சாந்தி நடித்துள்ளார். இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் என பன்முக திறமை கொண்ட கங்கை அமரன் இதற்கு முன் சில படங்களில் அவரது வேடத்திலேயே ஓரிரு காட்சிகள் நடித்துள்ளார். இப்போது லெனின் பாண்டியன் என்ற படத்தில் முழுநேர நடிகராகியுள்ளார். ராம்குமார் மகன் தர்ஷன் நாயகனாக நடிக்க பாலச்சந்திரன் இயக்குகிறார். என்னை ட்ரோல் செய்வதற்கு பணம் கொடுக்கப்படுகிறது. சிலர் ஏன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள்? இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. என் மீது அன்பு காட்ட முடியவில்லை என்றாலும் அமைதியாக இருங்கள் என நடிகை ராஷ்மிகா மந்தனா கூறியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் நிலையில் முன்பதிவு துவங்கியுள்ளது.
தமிழகத்தில் முதல் காட்சி காலை 9 மணிக்குத்தான் இருக்கும். ஆனால் மற்ற மாநிலங்களில் காலை 6 மணிக்கு காட்சிகள் ஆரம்பமாகிறது. பெங்களூரில் துவங்கிய முன்பதிவில் அதிகபட்ச டிக்கெட் கட்டணமாக ரூபாய் 2000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து 1500, 1000 ரூபாய் கட்டணங்களும் உள்ளது. அவை அனைத்துமே உடனடியாக முன்பதிவாகிவிட்டதாம். குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து அஜித்தின் 64வது படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இதற்கான பணிகள் நடக்கும் சூழலில் மற்றொரு புறம் நடிகர்கள் தேர்வும் நடக்கிறது. நாயகிகளாக இளம் நடிகை ஸ்ரீலீலாவும் இன்னொரு முக்கிய வேடத்தில் ஸ்வாசிகாவும் நடிக்க உள்ளனர். இவர்களுடன் இயக்குனர் மிஷ்கினும் இணைகிறார். இவர் வில்லன் வேடத்தில் நடிப்பதாக சொல்கிறார்கள். ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த 100வது படமான கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22 மறு வெளியீடு செய்யப்படுகிறது. டிஜிட்டலில் மெருகேற்றப்பட்ட இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது. இதில் பேசிய இப்படத்தில் நடித்த நடிகை ரம்யா கிருஷ்ணன், தமிழில் நான் நடித்த படங்கள் வெற்றியை தராததால் தெலுங்கிற்கு போனேன். அப்போதுதான் கேப்டன் பிரபாகரன் பட வாய்ப்பு வந்தது. நான் ஹீரோயின் இல்லை என்றாலும் நடிக்க சம்மதித்தேன். இந்த படம் கொடுத்த வெற்றி, பெயர், புகழ் அதிகம். இந்த மாதிரி வெற்றிக்காக 10 ஆண்டுகள் காத்திருந்தேன். அதன் பின் படையப்பாவில் அப்படி ஒரு வெற்றி கிடைத்தது. குறிப்பாக இதில் நான் ஆடிய ஆட்டமா தேரோட்டமா ஒலிக்காத இடமே இல்லை என்றார்.